ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவ மகிமை அனுபவத்தில் சுவாமிநாதன், ராமச்சந்திரன் அப்படிங்கிற 2 IAS அதிகாரிகளோட அனுபவத்தை பார்த்துட்டு இருக்கோம். சுவாமிநாதன் மகாபிரிவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக டெல்லியிலிருந்து சென்னைக்கு போயிட்டு சென்னையிலேருந்து காஞ்சிபுரத்துக்கு காரில் போகிறதுக்காக பிளான் போட்டிருக்கார். போகிற வழியில் ராமச்சந்திரன் IAS அவருடைய வீட்டுக்கு போகிறார். பெரியவாளுக்கு நான் ஒரு பொருள் தரேன் சேர்த்துடு அப்படிங்கிறார். கொல்லைக்கு போகிறார், தோட்டத்துக்கு போகிறார். மகாபிரிவா நாமத்தை சொல்லி கடைன்னு அந்த பச்சை கொண்ட கடைகளை சேகரிக்க பெரியவா நாமத்தை சொல்லி ஆத்மார்த்தமான பக்தி சொன்னபத்தில் சுவாமிக்கு ஒரு நைவேத்தியம் பண்ணுறேள், ஒரு சக்கரை பொங்கல் பண்ணுறேள், ஒரு ரவா கேசரி பண்ணுறேள் அப்படின்னா இந்த ரவா கேசரி நெய் சரியாக வந்திருக்குமோ, நல்லா ஸ்வீட் நிறையா இருக்குமோ, அதெல்லாம் நினைக்கப்படாது. சுவாமிக்கு அம்பாளுக்குன்னு பண்ணுறோம், என்னென்னா தான் வரும். அது இன்றைக்கி சுவாமி பேரை சொல்லி நம்ம தான் சாப்பிட்றோம். ஒரு பெரிய வானிலையை தயார் பண்ணி ஒரு பெரிய தாம்பழத்தை கொண்டு போய் வைக்கிறோம், பகவானுக்கு வைக்கிறோம். பகவானுக்கு ஒரு நிவேதனமாக ஒரு சர்க்கரை பொங்கலையோ, ஒரு சுண்டலையோ, ஒரு கேசரியையோ, ஒரு வடைகளையோ நம்ம வச்சுட்டு நிவேதன மந்திரங்களை சொல்லிட்டு பகவானுக்கு அர்ப்பணிக்கிறோம். அர்ப்பணிச்சுட்டு என்ன பண்ணுறோம், எல்லாம் முடிஞ்சோன்னா பகவானுக்கெல்லாம் முடித்த உடனே அடுத்த கணம் காக்காய்க்கு நம்ம போடுறோமோ இல்லையோ வீட்டில் இருக்கிற காக்காய்களுக்கு தான் முதல்ல கொடுக்கணும். கடவுள் பேரை சொல்லி நம்ம சாப்பிட்றோம், நம்ம தான் சாப்பிட்றோம். ஆனால் பகவான் இதை எடுத்துப்பார். நம்ம வைக்கிற கேசரி எல்லாத்தையும் பகவானே சாப்பிடுவார். நம்ம வைக்கிற வடை எல்லாத்தையும் பகவானே சாப்பிடுவார். நம்ம வைக்கிற சுண்டல் எல்லாத்தையும் பகவானே சாப்பிடுவார். இங்கே திருநாரையூர், சிதம்பரம் பக்கத்தில் திருநாரையூர் அப்படிங்கிற திருத்தலத்தில் பொல்லா பிள்ளையார் அப்படின்னு ஒரு சன்னிதி உண்டு. பொல்லா பிள்ளையார். அங்கே ஒருத்தர் வந்தார், ஒரு பக்தர் இருந்தார், நம்பியாண்டார் நம்பின்னு பேர். அவர் நைவேத்தியம் பண்ணும்போது பிள்ளையார்கிட்ட சொல்லுவார், எல்லாத்தையும் எடுத்துக்கோ போகிறோம். பிள்ளையார் எல்லாத்தையும் எடுத்துப்பார், சாப்பிடுவார். நீங்கள் எவ்வளோ வச்சாலும் சாப்பிடுவார். அது மாதிரி இன்றைக்கி நம்ம ஆற்றுல நடந்ததுன்னா, நம்ம ஆற்றுல இருக்கிற மாமியோ மாமாவோ கொண்டு போய் இத்தனை விடையை 40 விடையை சுவாமிகிட்ட வைப்பாள். ஒரு அரைப்படி கேசரினா அரைப்படி கேசரியை கொண்டு போய் வைப்பாள், கொஞ்சமாக கொண்டு வச்சுருவா. ஏன்னா சுவாமி சாப்பிட்டு கொடுத்தோன்னா நம்ம சாப்பிட்றது இருக்காதே இல்லையா? ஆக நம்ம சுவாமிகிட்ட அவ்வளவு வைக்கிற, சுவாமி சாப்பிடாது எப்படி, நைவேத்தியம் தான், நம்ம தான் சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறதால கொண்டு போய் வைக்கிறோம். நம்பியாண்டார் நம்பி அப்படியே வைப்பார், அப்படியே எடுத்துப்பார். பிள்ளையார் எடுத்துப்பார், தும்பிக்கையால் எடுத்து சாப்பிடுவார். பொல்லா பிள்ளையார்னு பேர். சிதம்பரம் பக்கத்தில் இந்த ஊர் இருக்குது, திருநாரையூர். நாரை வணங்கின தலம். அந்த பக்கம் போனீங்களா, போயிட்டு வாங்க. இப்போ இங்கே பச்சை கொண்ட கடலை ஆத்மார்த்தமாக சேகரிக்கிற இதை பெரியவா எடுத்துக்கணும், பெரியவா இதை ஸ்வீகரிச்சுக்கணும் அப்படின்னு ராமச்சந்திரனையே சேகரிக்கிறார். சேகரித்து பிடிச்சி கொண்டு வர அதை ஒரு பொட்டலமாக கட்டி கொடுக்குற. யார்கிட்ட? சுவாமிநாதன் IAS கிட்ட. அப்பா இது பச்சை கொண்ட கடலை, இது பெரியவாளுக்கு ரொம்ப இஷ்டமானது, அவர் எடுத்துப்ப இதை சேர்த்துரு அவர்கிட்ட கொடுக்குற. அன்போடு எந்த ஒரு பொருளை நாம் பிறருக்கு கொடுத்தாலுமே அதற்கு நிச்சயமாக அதற்கான ஒரு ரிவார்டு அப்படிங்கிறது உண்டு. ஒரு சந்தோஷத்தோடு 4 பேருக்கு சாப்பாடு போட்டேன்னா இந்த சாப்பாடு நல்லா டைஜஸ்ட் ஆகிடும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அன்போடு கொடுக்கணும், சந்தோஷமாக கொடுக்கணும். நம்ம ஏதாவது மனசில் சங்கடப்பட்டாடா, இவ்வளோ பேர் வந்துட்டானே எப்படி பண்ணுறது,
கஷ்டமாச்சே. எல்லாம் பயங்கரமாக சாப்பிடுவானாச்சே. அப்படிலாம் நினச்சி நம்ம கொடுக்கலாமா? உணவு கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாது. ஆத்மார்த்தமாக கொடுக்குறார் ராமச்சந்திரன் ஐஏஎஸ். அதை வாங்கிக்கிறேன். சுவாமிநாதன் ஐஏஎஸ் வாங்கிக்கிறேன். வாங்கிட்டு எப்பா நான் கிளம்புறேன்ப்பா, நான் ஃப்ளைட்டை பிடிக்கணும், டைம் ஆச்சு, நான் பெரியவாட்டை சேர்த்துறேன், வாங்கிட்டு கிளம்புறேன். ஏர்போர்ட் போயிட்டேன். டெல்லி ஏர்போர்ட், பாலம் ஏர்போர்ட். ஏர்போர்ட் போயாச்சுன்னா இவர் சென்னைக்கு போக வேண்டிய ஃப்ளைட்டு அன்றைக்கி டிலே, லேட். இன்னைக்கு சம் ஃபியூ ஹவர்ஸ், 2-3 மணி நேரம் தாமதமாக தான் புறப்படும் அறிவிப்பு வருது. ஒரு ஃப்ளைட்டு லேட்டாக இருந்ததுன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பஸ்ஸு லேட்டாக இருந்ததுன்னா எல்லாம் சத்தம் போடுவாங்க. அங்கே டைம் கீப்பர் ஆஃபீஸ் போவேன், டிரைவராக கண்டக்டராக இருப்பது என்னாச்சு, இன்னும் எடுக்கலை, எல்லாம் ஊம்ப. ஒரு ரயில் லேட்னா கூட போய் ஸ்டேஷன் மாஸ்டர் போய் என்ன சார் ஆஃபீஸ் போன வரல அப்படின்னா, ஃப்ளைட்டுக்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்றுமே பண்ண முடியாது. இதெல்லாம் 1008 காரணங்கள் இருக்கலாம். பைலட்டுங்கிறவ சும்மா இல்லை, ஒரு டிரைவர், வண்டி ஓட்டுற, பஸ்ஸாக இருந்தாலும் ட்ரெயினாக இருந்தாலும் காராக இருந்தாலும் நம்மளை பத்திரமா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல கொண்டு போய் சேர்க்குறாரு இல்லையா? எவ்வளோ பெரிய பொறுப்பு பாருங்க. ஒரு ட்ரெயினாக 700-800 பேருக்கு மேலே ட்ரெயினில் போகிற அந்த டிரைவர் எவ்வளோ கவனமாக இருக்கணும். 700-800 பேரோட உயிர் அவர்கிட்ட இருக்கு. ஒரு பஸ்ஸில் 50 பேர் போகிறோன்னா அந்த 50 பேரோட உயிர் அந்த பஸ்ஸு டிரைவர் கிட்ட இருக்கு. ஒரு ஃப்ளைட் அப்படிங்கிறது அப்படி இல்லை. ஆகாசத்தில் எத்தனையோ அடிக்கு உயரத்தில் பறக்கக்கூடிய 20,000-25,000 அடி உயரத்தில் பறக்கிறது. ஒரு பஸ்ஸு ட்ரெயின் விபத்துனா கூட அதில் பல பேர் உயிர் தப்பிக்கலாம். ஆனால் ஃப்ளைட்டுன்னா ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஃப்ளைட் லேட்டாக ரைட் உட்காந்துருக்கணும், அவ்வளோதான். உட்காந்துக்கணும். சுவாமிநாதன் ஐஏஎஸ் காத்துட்ருக்கேன். ஃப்ளைட் சாயந்தரம் தான் புறப்படுறது. சென்னைக்கு வந்துடுது. சென்னைக்கு வந்தாச்சு. சென்னைக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் உடனே போகிறதா விட்ட பிளான். நேரமாக எடுத்து 7-7:30 எடுத்து. இனிமேல் காஞ்சிபுரம் போகிறதுக்கு 9-9:30 ஆகிடும். அதுக்கு மேலே பெரியவா ஓய்வுக்கு போடுவா. பெரியவா தரிசனம் இன்றைக்கி நமக்கு அமையாது, இன்றைக்கி உகந்ததல்ல அப்படின்னு தீர்மானிச்சுட்டு, சரி இன்றைக்கி நம்ம இங்கேயே இருப்போம், இங்கே ஏர்போர்ட்டில் தங்கிடுவோம். ஏன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர்லேயே அவருக்கு எல்லா வசதியும்லாம் கிடைக்கலாம், எல்லாமே கிடைக்கும். கார்த்தால் நம்ம ஒரு கார் எடுத்தோன்னு காஞ்சிபுரம் போகலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு அன்று தினம் இரவு விமான நிலையத்திலேயே தங்குகிறார். இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.